சிக்கலான பிரச்சினைகளை கையாளுதல். பஞ்சர். வாகனத்தை சாரதி ஓட்டிக்கொண்டிருக்கும் போது டயர் பஞ்சர் ஆவதை முகம் கொடுப்பது சாரதிக்கு சாதாரணமாகும். ஆனால் ஆபத்து என்பது ஹைவேயில் பாதுகாப்பாக இருக்கும்போதுதான். வாகனத்தை மற்றொரு வீதியில் கொண்டு செல்லுங்கள். பிரேக்கை எடுக்க தொடங்குங்கள். வேகத்தை படிப்படியாக குறையுங்கள். ஒரு உதிரி ஸ்பியா வெளியேற்றத்திலிருந்து வாகனத்தை பாதுகாக்க தடுக்க அதே சக்கரத்தை எதிர்கொள்ளுங்கள். பிரேக்குகளின் இழப்பு. பிரேக்குகளின் இழப்புக்கு முக்கிய காரணம் வாகனத்தின் முன்கூட்டிய பராமரிப்பின் அலட்சியமாகும். இந்த ஆபத்தை எதிர்கொள்ளும் ஒருவர் ஹேண்ட் பிரேக்ஸை விட கனமான தண்டுகளை ஹெவி ஷாப்ஸ் பயன்படுத்துகிறார். பின்னர் வீதியின் வாகனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ஜின் திடீர் நிறுத்தம். இது ஹைவேயில் இடம்பெறும் போது மிகவும் ஆபத்தான நிகழ்வாக இருக்கும். போக்குவரத்து விபத்துக்களை கடக்காமல் அல்லது போக்குவரத்து கைவிடாமல் வாகனத்தை எவ்வாறு இன்னொரு ஹைவேக்கு எடுத்துச் செல்வது என்று சாரதி சிந்திக்கின்றார். ட்ரெய்லர்களை கையாளுதல். வாகனத்தின் செயல்திறன் பற்றிய உண்மைகளை ட்ரெய்லர் கூறுகின்றது. அதாவது இதை விலக்குவதற்கு அல்லது நிறுத்துவதற்கு கூடிய நேரம் எடுக்கும். வாகனத்தை திருப்புவதும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். மேலும் ட்ரெய்லர் சாலையை பற்றி, குறிப்பாக அதன் பக்கங்களை பற்றி தானாகவே அறிவுறுத்தும். ட்ரெய்லர் ஓட்டுவதற்கான வழிகாட்டுதல்கள். அதிவேக பாதைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். ட்ரெய்லரின் பிரேக் லைட் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். ஷிஃப்ட் டிரான்ஸ்மிஷன் நல்ல நிலையில் உள்ளதா என பார்த்து கொள்ளவும். அதிகம் வளைவுள்ளதையும் அதிகம் உயர பாதைகளையும் தவிர்க்கவும். ட்ரெய்லரில் அபாயங்களை குறைக்க பாதைகள் அல்லது திடீர் சக்கரத்தை மாற்றுவதை தவிர்க்கவும். திடீர் பிரேக்கை தவிர்க்கவும். வேகத்தை படிப்படியாக குறைக்க வேண்டும். ட்ரெய்லரை செலுத்தும் போது திரும்ப தொடங்கினால் அதே வேகத்தில் வாகனத்தை ஓட்டுங்கள், அல்லது அந்த வழி தொடங்கும் வரை அதை சிறிது வேகத்தில் அதிகரிக்கவும். ட்ரெய்லர்ஸின் பிரேக்ஸ் எப்போதும் ஒரு மண்டலத்தில் ஜோன் சமநிலையை சேமிக்கும். வாகனத்தின் சரக்கேற்றியை கையாள்வது. பாதையில் காணப்படும் பாதை தடைகள் மற்றும் திடீர் நிறுத்தம் ஆகியவை எவ்வளவு சுமையாக இருந்தால் கூட தளபாடங்கள் மற்றும் கருவிகள் போன்ற கனமான பொருட்கள் அதன் இடத்திலிருந்து இன்னமொரு இடத்துக்கு அசையக்கூடும். நீங்கள் வழக்கமாக உங்கள் சரக்கேற்றியில் கனமான பொருட்களை ஏற்றிச் செல்வது என்றால் உரையொன்றை தசரக்கேற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் அத்துடன் எல்லாவற்றையும் உரிய இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விபத்துக்களை கையாள்வது. சாலையில் ஏதேனும் வாகன விபத்து ஏற்பட்டு அதில் ஒரு நபருக்கு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் வாகனத்தின் ஓட்டுநர் விபத்துக்குள்ளானவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும். போலீஸ் உத்தியோகத்திற்கு தகவல் தெரிவிப்பதுடன் விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவி தேவைப்பட்டாலோ தவிர விபத்துக்குள்ளான வாகனத்தை விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தரின் அனுமதியின்றி நகர்த்தக்கூடாது. விபத்தில் எந்தவிதமான சேதங்களும் ஏற்படவில்லை மற்றும் விபத்து நடந்தவர்களின் வாகனங்களை நகர்த்த முடியும் என்றால் இந்த வாகனங்கள் சாலையிலிருந்து நகர்த்தப்பட்டு உடனடியாக போக்குவரத்து உத்தியோகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் விபத்தில் சிக்கிய வாகன உரிமையாளரின் பெயரை காவல்துறையினருக்கு கொடுக்க வேண்டும். வாகன மாற்றங்களை கையாள்வது. மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் ஓட்டுநர் மற்றும் பயணிகளுக்கு ஆபத்து விளைவிக்கின்றன. எடுத்துக்காட்டாக வாகனங்களுடன் சேர்க்கப்பட்ட உயர்ந்த சுருள் மற்றும் அதிவிசாலமான சக்கரங்கள் பாதையில் வாகனத்தை நிலையற்றதாக மாற்றும். வளைவுகளின் போது கவிழ்க்கப்படலாம். வாகன உற்பத்தியாளர்கள் தனது உற்பத்தி வாகனத்திற்கு வேறு எந்த பிறமாற்றங்களையும் செய்ய வேண்டாம் என்று பரிந்துரைக்கின்றனர்.